வவுனியாவில் இரத்த கரையுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே பெண் ஒருவரின் தலையை வெட்டிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பான தகவலும் வெளியாகிய நிலையில் தற்பொழுது இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுதவிர கிளிநொச்சியில் உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கொழும்புக்கு சென்ற தமிழ் தம்பதியினர் ரயிலில் மோதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒரு துயரமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வவுனியாவில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்றைய தினம் காலை வேளையிலே இவ்வாறு இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இரத்த கரையுடன் காத்தார் சின்னக்குளம் எனப்படுகின்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற தற்காலிக வீடொன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் காணப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது இரத்த கரையுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்ட இளைஞனின் சடலத்தை பார்வையிட்டதுடன் குறித்த சடலத்தை மீட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது, அந்த இளைஞன் உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது யாராவது அடித்து கொலை செய்து விட்டு இவ்வாறு தூக்கில் தொங்க விட்டு சென்றார்களா என்பது போன்ற கோணத்திலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அது தவிர நேற்று காலை இந்த சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் அந்த இளைஞன் வேறு பல இளைஞர்களுடன் குழு மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் இரத்தக்கரை இருக்கின்றது என்பதால் மோதலில் ஏதாவது நடந்திருக்குமோ அல்லது மோதலின் போது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ என்கின்ற சந்தேகமும் அப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எழுந்திருக்கின்றது. எனவே விசாரணைகளை வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். விசாரணைக்கு பின்னரே என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் கபிநாத் எனப்படுகின்ற 24 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் வவுனியாவிலே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்று முன்தினம்தான் கணவன் மனைவியை வெட்டியிருந்தார். அதாவது தலையை துண்டாடி எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்திலே சரணடைந்திருந்தார். அது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நேற்றைய தினம், அதாவது மறுநாள், இந்த சம்பவம் இடம்பெற்று தலையை வெட்டிய சம்பவம் இடம்பெற்று மறுநாள் இவ்வாறு இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி அடுத்தடுத்து வவுனியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி பூனேரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சினேமா நகர் எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது அந்த இடத்தைச் சேர்ந்த மாணவிதான் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளி முழங்காவில் தேசிய பாடசாலையில் விஞ்ஞான பீடத்தில் 2ஆம் ஆண்டு கல்வி கற்று வந்த, அதாவது கடந்த காப்போத்த உயர்தர பரீட்சையில் தோற்றிய 18 வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. உடல்நலக் குறைவால் குறித்த மாணவி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவலும் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கொழும்பில் தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கொழும்பு புறநகர் பகுதியான தெகிவலையில் தண்டவாளத்தில் தம்பதியினர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரயில் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரயில் மோதி அவர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. கொழும்பு கோட்டையிலிருந்து அலுத்கம நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே அவர்கள் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற எண்ணத்தில் இவ்வாறு அதிலே நடந்து சென்றார்களா அல்லது தற்செயலாக இவர்கள் நடந்து செல்லுகின்ற போது இந்த விபத்து இடம்பெற்றதா என்கின்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதுளையிலிருந்து கொழும்பு சென்ற 59 வயது மற்றும் 58 வயதுடைய தம்பதியினரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு தெகிவலை பகுதியில் அடிக்கடி ரயில்வே விபத்துக்கள் இடம்பெறுகின்றது. பலர் உயிரிழக்கின்றார்கள், பலர் உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். இவ்வாறான சம்பவங்கள் அங்கே பதிவாகி கொண்டிருக்கின்றது. சிலர் அலட்சியம் காரணமாக உயிரிழக்கின்ற சம்பவங்களும் இருக்கின்றது. அந்த இடத்தில் தொலைபேசி பேசிக்கொண்டே பயணிப்பது, அதை தவிர வேறு ஏதும் சிந்தனையில் பயணிப்பது, ரயில் வராத நினைத்து பயணிப்பது, அப்படி இருக்கின்ற போது திடீரென்று ரயில் வருவதை அவதானிக்காமல் உயிரிழக்கின்றவர்கள் தொடர்பாகவும் பல செய்திகளை நாங்கள் அறிந்திருப்போம். ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே ரயில் பாதைகளில் பொழுதுபோக்கிற்காக பயணம் செய்வதை கூட நீங்கள் தவிருங்கள். அதன் ஊடாகத்தான் இவ்வாறான தேவையில்லாத விபத்துக்களை எல்லாம் தடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் இந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இப்போ 2 தரப்பு உங்களிடம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது. யாருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு? அதாவது 2 தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள். சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன். இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது. தடுக்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலை என்று சொல்லியிருந்துச்சினோம். இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் வடகிழக்கு மாநிலத்தில் நாங்கள் தமிழக கட்சி போட்டியிட்டு பல உள்ளாட்சி மக்களான கட்சியினுடைய பொறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அநேகமான சபைகளிலே முதன்மை கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைப்பில் இருக்கிற தடைகளால் எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சபையிலும் ஆதரவளிக்க வேண்டும் அவருடைய ஆதரவை கோரித்தான் நாங்கள் எளிதாக பேசியிருக்கிறோம், கலந்து பேசியிருக்கிறோம். அந்த விடயங்களை கலந்து பேசி தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். EPDP-யினுடைய ஆதரவை பெற்றால் என்ன சொல்லுங்கள்? கூடுமான வரையில் சப்போர்ட் செய்து பெரிய அநேகமான சபை உங்களுக்கு அநேகமான சபையில் நிர்வாக அமைப்பு வாய்ப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணி சாத்தியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக